ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் வந்திருக்கோம். வீக்கெண்டுக்காக சின்ன ட்ரிப்பு தடா ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். சென்னையோட அதிகமாக வெயில் இங்கே இருக்கு. என்ன வெயில் ஃபால்ஸில் தண்ணி இருக்கவா தெரியல. இப்போதான் ரீச் ஆகணும் தடாக்கு. சாப்பிட்டு கிளம்பலான்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. சென்னையிலேருந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டே இருந்தோம். ஃபால்ஸ் ரூட்டு காட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஒரு முட்டு சோதனை இருந்துச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நாப்பா நம்பி மட்டும் போகாதீங்க. கடைசியாக ஒரு பெத்தர் கிட்ட கேட்டோம். அவர் ரைட் திக்ஸு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக வந்துட்டோம். சாதாரண விஷயம்டா சொன்னா விடுறா. இன்னும் உள்ள போகல. ஆல்ரெடி 3:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். சரி, உள்ள போயிட்டு நம்ம தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், தண்ணியை பார்த்தாச்சு. நம்ம போன தடவை மாதிரி ஏமாந்து போல. தண்ணி இருக்கு, ஃபால்ஸ் போல. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நம்ம மேலே போனால் இன்றைக்கி சத்தியமாக டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எங்கேயே குளிச்சிக்கலாம். குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது. கீழே தெரிய பாறைலாம் தாண்டி தான் போய் குளிக்கணும். நடக்கும் போது செம்மையாக வழுக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் விழுந்துருவோம். விழுந்தால் சத்தியமாக மண்டை கிண்டெல்லாம் ஒடிச்சிரும். சேஃபாக பார்த்து தான் போகணும் இந்த மாதிரி இடத்துல. சில டைமில் ரொம்ப ஹெவியாக காலை வச்சாலும் கால் கிழிச்சிரும். ஸோ பார்த்து தான் போகணும். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. மீன்லாம் ஓடுது. பிடிக்க ட்ரை பண்ண பிடிக்கலாம் முடியலை. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களே பாருங்களேன். சின்ன கிளிப் ஒன்று போடுறேன். தடா ஃபால்ஸில் குளிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிறோம் பார்த்தோன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்பாட் தான் போகிறோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.